Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மேக்கிங் அ லிவிங் கிளாஸ் 6 சிவிக்ஸ் சாப்டர் 4. அதாவது வாழ்வாதாரம் அல்லது பிழைப்பு தேடி மனிதர்கள் செய்யும் தொழில்களை பற்றி தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரே சாப்டர் மூலமாக எக்கனாமிக்ஸ் அண்ட் சிவிக்ஸோட முக்கியமான அடித்தளங்களான பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டர்ஸ், ரூரல் அண்ட் அர்பன் லைவ்லிஹுட்ஸ், ஃபார்மர் கிளாசிஃபிகேஷன்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஹியூமன்ஸ் மாடல்ஸ் இது எல்லாத்தையுமே தான் நம்ம இந்த சாப்டரில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். What is livelihood? Core definition: livelihood or means of making a living. They consist of diverse daily activities and resources that allow humans to survive, encompassing both personal capabilities and assets. லைவ்லிஹுட்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வாழ்கிறோம் இல்லையா, அதுக்கு தேவையான பணம், சாப்பாடு, மற்ற விஷயங்களை நம்ம எப்படி ஸ்டெடியாக சம்பாதிக்கிறோம் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் லைவ்லிஹுட். கன்சிஸ்ட் ஆஃப் டேஞ்சபிள் ஃபுட் ஸ்டாக் ஸ்டோர்ஸ் அண்ட் இன்டேஞ்சபிள் அசட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டேஞ்சபிள் அசட்ஸ்னால் என்ன? நம்மளால் தொட்டு பார்க்க முடிகிற விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட வீட்டில் இருக்கிற அரிசி மூட்டை ஃபுட் ஸ்டாக்கு, இல்லை ஒரு கடை வச்சுருக்கோன்னா அங்கே இருக்கிற பொருட்கள் ஸ்டோர்ஸு, இதெல்லாம் வந்து டேஞ்சபிள் அசட்ஸில் வரும். இன்டான்ஜிபிள் அசட்ஸ்னால் என்ன? நம்ம தொட்டு பார்க்க முடியாது, ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸு. இப்போ நம்ம படிக்கிறோம், நம்மக்கிட்ட ஒரு யூனிக் ஸ்கில் இருக்குது, இல்லை நம்மக்கிட்ட வேலை செய்ய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அதுக்கு பேர் தான் இன்டான்ஜிபிள் அசட்ஸ். Sustainable criteria. A livelihood model is only considered sustainable when it satisfies two critical survival criteria. சஸ்டைனபிளாக இருக்கணும்னா, நிலையாக இருக்கணும்னா அதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் வேணும்: ரெசிலியன்ஸ் அண்ட் கன்சர்வேஷன். ரெசிலியன்ஸ் கேன் கோப் வித் அண்ட் ரெக்கவர் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ் லைக் drought, ஃப்ளட் ஆர் வார். ரெசிலியன்ஸ் மீண்டு வரும் திறன். லைஃப்பில் எப்போ வேணாலும் ஏதாவது எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ் நம்மளுக்கு வரலாம். ஒரு உதாரணத்துக்கு, சடனாக ஒரு பெரிய மழை பெஞ்சு வெள்ளம் வருது, ஃப்ளட் வந்துடுது, இல்லை ஒரு வறட்சி ட்ராட் கூட வரலாம். அப்படி ஒரு கஷ்டம் வரப்போ நம்மளோட லைவ்லிஹுட்டை டோட்டலாக அழியாமல் அதை தாண்டி நம்ம திரும்பவும் எழுந்து நிற்கணும். அதுக்கு பேர் தான் ரெசிலியன்ஸ். கன்சர்வேஷன் மெயின்டைன்ஸ் கேப்பபிலிட்டிஸ் வித்தவுட் அண்டர்மைனிங் த நேச்சுரல் ரிசோர்ஸ் பேஸ். இயற்கையை பாதுகாத்தல். நம்ம வருமானத்துக்கு ஒரு வேலை செய்கிறோம், ஆனால் அது நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கை வளங்களை, நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து அழிக்கக்கூடாது. இப்போ ஒரு ஃபார்மர் நல்லா விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி நிலத்தில் ஓவர் யூஸ் பண்ணி கெமிக்கல் போட்டாங்கன்னா அடுத்த வருஷம் அந்த நிலம் வந்து பாழாயிடும். ஸோ நம்ம ரிசோர்ஸை அழிக்காமல் அதை சேஃபாக மெயின்டைன் பண்ணி நம்ம வேலை செய்யணும். ஸோ ஒரு ஃபார்மர்னு எடுத்துப்போம். விவசாயி அப்படின்னா அவரோட டேஞ்சபிள் அசட்ஸ் என்னென்னா இருக்கும்? அவர்கிட்ட இருக்கிற நிலம், மாடு மற்றும் தானியங்கள். அவரோட இன்டேஞ்சபிள் அசட்ஸ் என்ன? விவசாயம் எப்படி செய்யணும் அப்படின்ற அவர்கிட்ட இருக்கிற அறிவு, அந்த நாலேஜ். ரெசிலியன்ஸ் சடனாக மழை பெய்யலைன்னா கூட அவர்கிட்ட ஆல்டர்னேட்டிவ் பிளான் இருக்கணும், அதை தாண்டி மேலே வரணும். கன்சர்வேஷன் நிலத்தோட வளத்தை கெடுக்காமல் இயற்கையாக வந்து உரம் போடணும். இப்படி இருந்துச்சுன்னா அவரோட லைவ்லிஹுட் எப்போவுமே சஸ்டெயினபிளாக இருக்கும். ஸோ டேஞ்சிபிள் டச் பண்ணி பார்க்க முடியும் ஃபிசிக்கல் திங்ஸ், இன்டேஞ்சிபிள் டச் பண்ண முடியாத ஸ்கில்ஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ரெசிலியன்ஸ் ஷாக்ஸ், ஃப்ளட் ஆர் ட்ராட்டில் இருந்து மேலே வர்றது. கன்சர்வேஷன் நேச்சுரல் ரிசோர்ஸஸை டேமேஜ் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணுறது. Primary and secondary sector classifications. Livelihood are strictly categorized based on resource processing phases. இந்த லைவ்லிஹுட்டை நம்ம எப்படி வகைப்படுத்துகிறோம், கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இது. நம்ம செய்கிற வேலை ரிசோர்ஸ் ப்ராசஸிங் ஃபேஸஸை வச்சு ரெண்டு முக்கியமாக நம்ம அதை வந்து பிரிக்கலாம்: primary sector and secondary sector. Primary sector activities directly concerned with the extraction and raw production of natural resources. Example: agriculture, horticulture, fishing, dairy, மைனிங் அண்ட் ஆயில் ட்ரில்லிங். ஸோ ப்ரைமரி செக்டர்னால் என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா இயற்கை தர வளங்களை, நேச்சுரல் ரிசோர்ஸஸை டைரெக்டாக எடுத்து ரா மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணுற எல்லா வேலையும் வந்து ப்ரைமரி செக்டரில் தான் வரும். எங்கேயும் ப்ராசஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக பூமியிலிருந்து இல்லை இயற்கைக்கிட்ட இருந்தோ வந்து எடுக்கிறது, அதுதான் வந்து ப்ரைமரி செக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், விவசாயம், நிலத்தில் இருந்து டைரெக்டாக நெல், தாவரங்கள் வளர்க்குறது. ஹார்டிகல்ச்சர் தோட்டம் வச்சு பழங்கள், பூக்கள் வந்து வளர்க்குறது. ஃபிஷ்ஷிங்னா மீன்பிடி தொழில், கடல்லேருந்து டைரெக்டாக மீன் பிடிக்கிறது. டெய்ரி பால் பண்ணை, மாடுகள் கிட்ட இருந்து டைரெக்டாக பாலை வந்து கறக்கிறது. மைனிங் அண்ட் ஆயில் ட்ரில்லிங் பூமிக்கு அடியிலிருந்து
மைனிங் ஆர் ஆயில் ட்ரில்லிங், அந்த க்ரூட் ஆயில் மாதிரியான விஷயங்களை எடுக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரைமரி ஸ்டேஜில் வரும். செகண்டரி ஸ்டேஜ், ப்ராசஸிங் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எக்ஸ்ட்ராக்டட் இந்த ப்ரைமரி ஃபேஸ் இன்டு ஃபினிஷ்டு கமாடிட்டிஸ். எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் ஸ்டீல், பேக்கிங் பிரெட் அண்ட் வீவிங் கிளாத். ஸோ செகண்டரி செக்டர்னால் என்ன? நம்ம ப்ரைமரி செக்டரில் எடுத்த ரா மெட்டீரியல்ஸை வச்சு ஃபேக்ட்ரிஸ் ஒரு இண்டஸ்ட்ரீஸில் வந்து ப்ராசஸ் பண்ணி மக்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு முடிவு பெற்ற பொருளாக ஃபினிஷ்டு கமாடிட்டிஸாக மாற்றணுன்னா அதுக்கு பேர் தான் செகண்டரி செக்டர். ஷார்ட்டாக சொல்லணும்னா மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ராசஸிங் பண்ணுற இடம். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கிங் பிரெட், ப்ரைமரி செக்டார்லேருந்து வர கோதுமை வீட்டை எடுத்து ப்ராசஸ் பண்ணி ப்ரெட்டாக மாற்றுறோம் இல்லையா, அதுதான். வீவிங் கிளாத், பருத்தி, காட்டன், செடியிலேருந்து ப்ரைமரியாக வர காட்டனை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம போடுற துணியாக கிளாத்தாக வந்து நெய்யறது. மேனுஃபேக்சரிங் ஸ்டீல், மைனிங்கில் எடுத்த அயனோரை வந்து உருக்கி ஸ்டீலாக வந்து அதை மாற்றுறது. ஸோ ப்ரைமரிங்கிறது ரா மெட்டீரியல், செகண்டரிங்கிறது ரா மெட்டீரியலை வச்சு தயாரிக்கப்படுற ஒரு ஃபைனல் ப்ராடக்ட். ஓகே, மாடுகிட்டேருந்து பால் கறக்கிறது ப்ரைமரி செக்டரில் வரும். அந்த பாலை ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போய் ப்ராசஸ் பண்ணி ஐஸ்கிரீம் ஆர் பட்டர் மாதிரி செய்கிறது வந்து செகண்டரி செக்டரில் வரும். So primary sector directly extracts natural resources, raw materials. Agriculture, fishing, mining, dairy are the examples. Secondary sector processing raw materials into finished goods. Baking bread, weaving cloth, steel making are the examples. Next, the tertiary sector. இந்த ரெண்டு செக்டரும் நல்லா ரன் ஆகிறதுக்கு பேக் எண்டில் ஒரு பெரிய சப்போர்ட் வேணும் இல்லையா, அதுக்கு தான் டெர்ஷரி செக்டர், அதாவது சர்வீஸ் செக்டர், சேவைத்துறை. இங்கே எந்த பொருளையும் புதுசாக உருவாக்க மாட்டாங்க, ஆனால் மற்ற துறைகளுக்கு தேவையான சேவைகளை சர்வீசஸ் தந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம வந்து 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கிறோம்: சர்வீஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட், ஸ்கில் சர்வீசஸ், அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 சர்வீஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ப்ரைமரி சப்போர்ட் provides support to primary and secondary sectors, includes transportation of goods and persons plus retail trade and local shopkeeping. இப்போ ஒரு காட்டில் தக்காளி விளையுது, அது வந்து ப்ரைமரி. அதை ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போகிறதுக்கும் ஃபேக்ட்ரியில் தயாரித்து டொமேட்டோ சாஸை வந்து கடைங்களுக்கு கொண்டு போகிறதுக்கும் நம்மளுக்கு என்ன வேணும்? லாரிஸ், ட்ரெயின்ஸ், ஆட்டோ அப்படின்னு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்மளுக்கு வேணும். ஸோ அதுதான் குட்ஸ் மட்டும் மக்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடை, லோக்கல் ஷாப்கீப்பிங் அண்ட் வந்து பெரிய ரீட்டைல் ட்ரேடு, வியாபாரம் எல்லாமே இந்த ப்ரைமரி சப்போர்ட்டில் தான் வந்து வருது. நெக்ஸ்ட் கேட்டகரி 2 பார்த்தீங்கன்னா ஸ்கில் சர்வீசஸ். டெக்னிக்கல் சப்போர்ட் இன்க்ளூட்ஸ் பர்சனல் சர்வீசஸ் லைக் டெய்லரிங், அப்ளையன்ஸ் ரிப்பேர், மெஷினரி மெயின்டெனன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் மேனுவல் ட்ரேட்ஸ். இது தகவல் தொழில்நுட்பம் இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லை வச்சு கொடுக்குற ஒரு சப்போர்ட். நம்ம தொழிலுக்கு தேவையான மிஷினரிஸ், அப்ளையன்ஸ் இல்லை பர்சனல் நீட்ஸை வந்து இது பார்த்துக்கும். நம்ம துணி தைக்க போகிற டெய்லரிங், வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, டிவிலாம் பர்ச்சேஸ் பண்ணுற அப்ளையன்ஸ் ரிப்பேர், ஃபேக்ட்ரிஸில் இருக்கிற பெரிய பெரிய மெஷினை மெயின்டைன் பண்ணுற மெஷினரி மெயின்டெனன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் மேனுவல் ட்ரேட்ஸ்னு சொல்கிற கைவினை தொழில்கள் எல்லாமே வந்து இதில் அடங்கும். அடுத்தது கேட்டகரி 3 பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், ஒயிட் காலர் சிஸ்டம்ஸ். கார்ப்பரேட் சர்வீசஸ் லைக் பேங்கிங், இன்சூரன்ஸ், லீகல் கவுன்சில் அண்ட் அட்வர்டைசிங் தட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட். இத்தனை வேலையும் ஒழுங்காக நடக்கிறதுக்கு ஸ்ட்ரக்சரலாக பேக் அண்ட் சப்போர்ட் வேணும். ஸோ அதுக்கு ஆஃபீஸில் ஏசி ரூமில் உட்காந்து சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கோஆப்ரேட்டிவ் சர்வீசஸ் தான் வந்து இந்த ஒயிட் காலர் சிஸ்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிற பேங்கிங், பிஸ்னஸ் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இன்சூரன்ஸ், சட்டம் சார்ந்த உதவி செய்கிற லீகல் கவுன்சில்ஸ், வக்கீல்கள், அந்த வந்து நம்ம ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு பண்ணுற அட்வர்டைசிங், விளம்பரம், இது எல்லாமே வந்து ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட். ஸோ சிம்பிளாக சொன்னால் ஒரு ஃபார்மர் பருத்தி காட்டன் வச்சுருக்கிறாரு, அது வந்து ப்ரைமரி. ஒரு மில்லில் அந்த காட்டன் துணியை நெய்கிறாங்க, அது செகண்டரி. அதை அந்த துணியை வந்து லாரியில் கொண்டு போய் கடையில் விற்று பேங்க் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, இது எல்லாமே வந்து டெர்ஷரியில் வந்துடும். ஸோ சர்வீஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் என்ன? ப்ரைமரி சப்போர்ட், டிரான்ஸ்போர்ட்டிங் கூட்ஸ், லோக்கல் ஷாப்ஸ், ரீட்டைல் ட்ரேடு. அண்ட் ஸ்கில் சர்வீசஸ் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட், டெய்லரிங், அப்ளையன்ஸ் ரிப்பேர், மெஷின் மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன், இது ஒயிட் காலர் சப்போர்ட், பேங்கிங், இன்சூரன்ஸ், லீகல் கவுன்சில், அட்வர்டைசிங், இது எல்லாமே அதில் வரும். ரூரல் லைவ்லிஹுட் ப்ரொஃபைல்.
ஸோ வில்லேஜில் ஒரு தொழில் அப்படின்னு சொன்னாலே நம்ம தூக்கத்துலேருந்து எழுந்தால் கூட சொல்கிற ஒரு முதல் விஷயம் என்னமா இருக்குன்னா அது விவசாயம். ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் நான் ஃபார்ம். அக்ரிகல்ச்சர் ரெப்ரசன்ட்ஸ் த மோஸ்ட் common and dominant rural livelihood in India. Non-agricultural rural livelihoods also sustain families, primary pottery, brick kiln manufacturing, mechanical repair and running local village shops. இந்தியாவில் ரூரல் லைவ்லிஹுட்ஸில் ரொம்ப காமன் அண்ட் மக்கள் அதிகமாக பண்ணுற ஒரு டாமினண்ட் தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அக்ரிகல்ச்சர். வில்லேஜில் இருக்கிற மொத்த மக்களோட வாழ்க்கை இதை நம்பி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் ஃபார்ம் லைவ்லிஹுட்ஸ், அக்ரிகல்ச்சர் இல்லாத மற்ற தொழில்கள். ஆனால் வில்லேஜில் எல்லாருமே விவசாயம் மட்டும்தான் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. குடும்பத்தை நடத்துறதுக்கு மற்ற சில தொழில்களையும் அவங்க பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மண்பாண்டம் செய்கிறது, பாட்ரி மேக்கிங், செங்கல் சூழல செங்கல் தயாரிக்கிறது, பிரிக்கில் மேனுஃபேக்சரிங், வண்டி சைக்கிள்லாம் பஞ்சர் பண்ணுற ஒரு மெக்கானிக்கல் ஷெட், மெக்கானிக்கல் ரிப்பேர், அண்ட் நம்ம தெரு மூலையில் இருக்கிற பொட்டி கடைங்க, லோக்கல் வில்லேஜ் ஷாப், இது எல்லாமே நான் ஃபார்ம் தொழில்கள். அடுத்தது ஃபினான்சிங் ரூரல் growth. Institutional rural financing is coordinated by a dedicated national development bank. இப்போது இவ்வளவு தொழில்கள் வில்லேஜில் நடக்குது இல்லையா, இவங்களுக்கெல்லாம் சடனாக பிஸ்னஸை பெருசு பண்ணுறதுக்கு இல்லை விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்னு லோன் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எங்கே போவாங்க? அதுக்கு தான் சென்ட்ரலாக ஒரு டெடிக்கேட்டட் நேஷ்னல் டெவலப்மெண்ட் பேங்க், அதுதான் NABARD, நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். NABARD ப்ரொவைட்ஸ் credit, finances, structural growth and classifies farmers to systematically disperse agricultural loans. ஸோ NABARD என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வில்லேஜில் இருக்கிற மக்களுக்கு தேவையான கடன் உதவி, கிரெடிட் கொடுக்குறாங்க. கிராமப்புறங்களோட ஸ்ட்ரக்சரல் க்ரோத்துக்கு பணம் கொடுக்குறாங்க, ஃபினான்சஸ் ஸ்ட்ரக்சரல் க்ரோத். முக்கியமாக ஃபார்மர்ஸை வகைப்படுத்தி கிளாஸிஃபை பண்ணி யாருக்கு எப்படி சிஸ்டமேட்டிக்கலி அக்ரிகல்ச்சரல் லோன்ஸ் தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கரெக்டாக டிஸ்பர்ஸ் பண்ணுறாங்க. ஷார்ட்டாக சொன்னோன்னா கிராம வளர்ச்சியோட நம்பிக்கை நட்சத்திரம் தான் இந்த NABARD பேங்க். ஸோ குவிக்காக சொல்லணுன்னா வில்லேஜில் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் வேலையும் நடக்குது, பாட் மேக்கிங், மெக்கானிக்கல் ஷெட்ஸ் மாதிரி நான் ஃபார்ம் வேலையும் நடக்குது. இந்த மொத்த ரூரல் க்ரோத்தையும் பேங்க் எண்ட்லேருந்து ஃபினான்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுற ஒரு பெரிய பேங்க் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NABARD. ஸோ ஃபார்ம் லைவ்லிஹுட் அக்ரிகல்ச்சர் மோஸ்ட் டாமினன்ட் இன் இந்தியா. நான் ஃபார்ம் லைவ்லிஹுட் பாட்ரி, பிரிக் kiln, mechanical repair, local shops. Apex Rural Bank NABARD provides credit and agricultural loans for rural growth. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ். ஸோ நம்ம பார்த்தது என்ன, NABARD பேங்க்கு கிராமப்புறங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. ஆனால் எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் ஒரே மாதிரி லோன் கொடுக்கறதில்ல. யாருக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கரெக்டாக டார்கெட்டட் பெனிஃபிட்ஸ் தர NABARD ஃபார்மர்ஸை அவங்க வச்சிருக்கிற நிலத்தை அளவு செஞ்சு லோனாக ஓனர்ஷிப்ஸை வச்சு 3 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னா மார்ஜினல் ஃபார்மர், ஸ்மால் ஃபார்மர், அதர் ஃபார்மர். ஸோ இது நம்ம 1 by 1 பார்க்கலாம். மார்ஜினல் ஃபார்மர் அப்படின்றது விளிம்பு நிலை விவசாயிகள். இவங்கக்கிட்ட லேண்ட் சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 ஹெக்டருக்கும் கம்மியாக தான் நிலம் இருக்கும். ஸோ 1 ஹெக்டருங்கிறது கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர்ஸ். ஸோ ரொம்ப சின்ன நிலம் வச்சுருக்கிறவங்க இந்த மார்ஜினல் ஃபார்மர். ஸோ NABARD பெனிஃபிட் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, இவங்களுக்கு தான் முதல் உதவி தேவைப்படும். அதனால் NABARD இவங்களுக்கு ஹை ப்ரையாரிட்டி ஸ்மால் ஸ்கேல் லோன்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டு உடனே இந்த சின்ன அளவிலான லோன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபார்மர், சின்ன விவசாயிகள். இவங்களோட லேண்ட் சைஸ் எப்படி இருக்கும், 1 ஹெக்டர்லேருந்து 2 ஹெக்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். 1 to 2 ஹெக்டர்ஸ், அதாவது 2.5லேருந்து 5 ஏக்கர்ஸ் வரைக்கும் இவங்ககிட்ட நிலம் இருக்கும். இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா ஸ்டாண்டர்ட் ப்ரையாரிட்டி செக்டர் லோன்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் முதலிடும் முக்கியத்துவம் தர துறைகளுக்கு தர ஸ்டாண்டர்ட் லோன்ஸ் இவங்களுக்கு கரெக்டாக கொண்டு சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா அதர் ஃபார்மர், பெரிய விவசாயிகள் ஆர் மற்ற விவசாயிகள், இதெல்லாம் அதில் அடங்கும். இவங்ககிட்ட 2 ஹெக்டர்ஸ்க்கும் அதிகமாக இருக்கும். அதாவது பெரிய தோட்டமோ பெரிய அளவில் விவசாய நிலமோ வச்சுருக்கவங்க. இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, இவங்க பெரிய அளவில் பிஸ்னஸ் மாதிரி விவசாயம் பண்ணுறதால இவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் கமர்ஷியல் ஃபார்மிங் கிரெடிட் கிடைக்கும். அதாவது கமர்ஷியலாக ட்ராக் பண்ணக்கூடிய பிக் ஸ்கேல் பிஸ்னஸ் லோன்ஸ் இவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஷார்ட்டாக பார்க்கணுன்னா மார்ஜினல் ஃபார்மர்ஸ் லெஸ் தென் 1 ஹெக்டார், ஹை ப்ரையாரிட்டி ஸ்மால் ஸ்கேல் லோன்ஸ்.
ஸோ ஸ்மால் ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 2 hectares, ஸ்டாண்டர்ட் ப்ரையாரிட்டி செக்டர் லோன்ஸ். அதர் ஃபார்மர்ஸ் greater than 2 hectares, ஸ்டாண்டர்ட் கமர்ஷியல் ஃபார்மிங் கிரெடிட். அர்பன் லைவ்லிஹுட் ப்ரொஃபைல், அதாவது நகர்ப்புற டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் மக்களோட வாழ்க்கை முறை. நியூக்ளியேட்டட் நான் அக்ரிகல்ச்சரல் ஹப்ஸ். அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் ரெப்ரசன்ட் ஹைலி நியூக்ளியேட்டட் ஹியூமன் பாப்புலேஷன்ஸ் வேர் த மெஜாரிட்டி ஆஃப் எம்ப்ளாய்ட் இன்ஹாபிட்டன்ஸ் ஆர் எங்கேஜ் இன் நான் அக்ரிகல்ச்சரல் பர்சியூட்ஸ். அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அது ஒரு நியூக்ளியேட்டட் நான் அக்ரிகல்ச்சரல் ஹப். மக்கள் தொகை ரொம்ப நெருக்கமாக, அதாவது ஹைலி நியூக்ளியேட்டடாக ஒரு இடத்துல வசிப்பாங்க. அங்கே இருக்கிற மெஜாரிட்டி மக்கள் விவசாயம் இல்லாத மற்ற தொழில்களை, அதாவது நான் அக்ரிகல்ச்சர் பர்சியூட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஐடி கம்பெனிஸில், ஃபேக்ட்ரிஸில் இல்லை பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான். ஸோ அதோட டெஃபினேஷன் என்னென்னா, லோக்கல் க்ரைட்டீரியா வேரி வைட்லி பை கண்ட்ரி பேஸ்ட் இன் பாப்புலேஷன் சைஸ், டென்சிட்டி அண்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு நாட்டில் இந்த க்ரைட்டீரியா ஒரு நாட்டுக்கு இந்த க்ரைட்டீரியா வந்து மாறும். அங்கே இருக்கிற மக்கள் தொகை, பாப்புலேஷன் சைஸு, மக்கள் நெருக்கம், டென்சிட்டி அண்ட் வந்து அங்கே உள்ள லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸை வச்சு அந்த அர்பனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிரிப்பாங்க. இந்தியன் அர்பன் கோர் defined as all municipal corporations, municipal boards, cantonments and notified areas. இந்தியன் அர்பன் கோர் நம்ம நாட்டில் எந்த பகுதிகளெலாம் முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ், முனிசிபல் போர்ட்ஸ், கண்டான்மெண்ட்ஸ் அண்ட் நோட்டிஃபைடு ஏரியாஸ் அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்களோ அது எல்லாமே இந்தியன் அர்பன் கோர் தான். சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி கார்ப்பரேஷன்லாம் இதுக்கு நல்ல உதாரணமாக இருக்குது. Agglomerations includes adjacent localities forming physical parts of a city or town agglomeration. ஒரு மெயின் சிட்டி வளரும்போது அது சுற்றி இருக்கிற அடுத்த பிளேசஸுமே வந்து சிட்டியோடு சேர்ந்து ஒன்றா வளருது. உதாரணத்துக்கு மெயின் சிட்டிக்கு வெளியே இருக்கிற சப்பர்ப்ஸும் இப்போ சிட்டி மாதிரியாக மாறிடும். இப்படி ஒன்றா சேர்ந்து ஃபிசிக்கல் பார்ட்டாக மாறுறது தான் சிட்டி ஆர் டவுன் அக்ளமரேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. So, urban hub, highly nucleated population, non-agricultural jobs, India core, municipalities, corporations, cantonments and notified areas, agglomeration, main city, other adjacent localities to say the structural growth. Defining urban spaces. Under the Census of India 1971, non-governed settlements must satisfy 3 strict joint conditions set forth by the United Nations. ஒரு இடத்துல எப்படி அஃபீஷியலாக அர்பன் ஸ்பேஸ், நகர்ப்புறம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் சென்சஸ் ஆஃப் இந்தியா 1971 படி கவர்மெண்ட் தவிர மற்ற செட்டில்மெண்ட்ஸ், நான் கவர்மெண்ட் செட்டில்மெண்ட்ஸை அர்பனாக மாறணும் அப்படின்னா 3 ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸை ஜாயிண்ட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது 3 ரூல்ஸும் ஒரே நேரத்தில் மேட்ச் ஆகணும். அது என்னென்னா, மினிமம் பாப்புலேஷன், மேல் ஆக்குபேஷன், பாப்புலேஷன். ஸோ மினிமம் பாப்புலேஷன், த டோட்டல் லோக்கலைஸ் பாப்புலேஷன் ஆஃப் த ரீஜியன் மஸ்ட் exceed 500 resident individuals. ஸோ அந்த பகுதியில் வாழற மக்கள் தொகை மினிமம் 5000 ரெசிடென்ட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு மேலே வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன கிராமம் மாதிரி இல்லாமல் கூடுதல் மக்கள் ஒரே இடத்துல தங்கி வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல் ஆக்குபேஷன், அட்லீஸ்ட் 75% ஆஃப் த மேல் அடல்ட் பாப்புலேஷன் மஸ்ட் என்கேஜ் இன் நான் அக்ரிகல்ச்சரல் பர்சியூட்ஸ். அங்கே இருக்கிற மேல் அடல்ட் பாப்புலேஷன், அதாவது அட்லீஸ்ட் 75% வந்து விவசாயம் இல்லாத மற்ற தொழில்களில் வந்து அவங்க ஈடுபட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 100 ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் மினிமம் 75 விவசாயம் செய்யாமல் ஷாப்ஸு, ஃபேக்ட்ரிஸு, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இல்லை டிரான்ஸ்போர்ட் ட்ரேட்ஸ் அந்த மாதிரியான தொழில்கள் வந்து செஞ்சுருக்கணும். அடுத்தது பாப்புலேஷன். த பாப்புலேஷன் டென்சிட்டி மஸ்ட் எக்ஸீட் 400% per கிலோமீட்டர் ஸ்கொயர். அங்கே இருக்கிற பாப்புலேஷன் டென்சிட்டி, அதாவது ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 400%க்கு மேலே எக்ஸீட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன சதுர கிலோமீட்டர் பரப்பில் 400 பேருக்கும் மேலே நெருக்கமாக வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So, population more than 5000, male job at least 75% in non-agriculture, density more than 400 per square kilometer. Seasonal transhumance, vertical versus horizontal. Transhumance is a seasonal migration of communities and their livestock between fixed summer and winter pastures. ஓகே, transhumance அப்படின்னா என்ன? பருவ காலங்களுக்கு, சீசன்ஸ்க்கு தகுந்த மாதிரி மக்களும் அவங்களோட ஆடுகள், மாடு மாதிரி கால்நடைகளை, லைஃப் ஸ்டாக்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு
இடப்பெயர்ச்சி மைக்ரேஷன் ஆகிறது தான். சம்மர் அண்ட் வின்டர் வரப்போ ஃபிக்ஸட் பேஷட் புல்வெளிகளை நம்பி இந்த மூமெண்ட் வந்து நடக்குது. இதை வந்து நம்ம ரெண்டு பெரிய பிரிவுகளாக வந்து பிரிக்கிறோம். அதுதான் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல் டிரான்ஸ்ஹியூமன்ஸ். Vertical transhumance moves between high mountain pastures in summer and lower valleys in winter. Typically only shepherds travel while the main community stays at the base. இங்கே மலைப்பகுதிகளில் இருக்கிறவங்க சீஸ்னலாக அப் அண்ட் டவுன் மூமெண்ட் பண்ணுவாங்க. சம்மரில் மலை மேலே பனிக்காலம் உருகி நல்ல புல்வெளிகள் மவுண்டெயின் பேஷஸ் வந்து வளர்ந்துருக்கும். ஸோ மேலே போயிடுவாங்க. வின்டரில் மலை மேலே கூடுதல் பனி பெய்யறதுனால சாப்பாடு வந்து அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ கீழே இருக்கிற குறைவான பள்ளத்தாக்குகளுக்கு லோவர் வேலிஸ்க்கு வந்துடுவாங்க. இதில் பெரிய விஷயம் என்னென்னா ஃபுல் கம்யூனிட்டியும் மேலே போக மாட்டாங்க. ஷெப்பர்ட்ஸ் ஆடு மாடு மேய்க்கிறவங்க அண்டு கால்நடைகளோட வந்து மேலே பயணம் செய்வாங்க. மெயின் கம்யூனிட்டி வந்து அட் த பேஸில் தான் வந்து இருந்துகிட்ருப்பாங்க. Next, horizontal transhumance. Flat land seasonal movement. It is highly vulnerable to climate shifts, political borders and economic disruptions. So, horizontalனா ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லெவலில் இருக்கிறது. இது மலைக்கு மேலே கீழே அப்படின்னு போகாமல் ஃப்ளாட் லேண்டில் செய்கிற சீசனல் மூமெண்ட்டு. தண்ணீர் மற்றும் பசும் புல்கள் இருக்கிற ஊர் விட்டு ஃப்ளாட் லேண்டுக்கு வந்து போவாங்க. இப்படி ஸ்ட்ரெயிட் லேண்டில் லாங் டிஸ்டன்ஸ் போகிறப்போ இவங்களுக்கு நிறைய வல்னரபிலிட்டிஸ் வந்து வரும், அதாவது பாதிப்புகள் வரும். நேச்சுரலாக வர கிளைமேட் ஷிஃப்ட்ஸு, ஊர் எல்லைகள், பொலிட்டிக்கல் பார்டர்ஸ் அண்ட் பொருளாதார தடைகள், எக்கனாமிக் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வந்து இவங்களை ரொம்பவே வந்து பாதிக்கும். ஸோ வெர்டிக்கல்னால் இல்லை, மலை மேலே சம்மருக்கு போவாங்க, கீழே வந்து வின்டரில் வருவாங்க. அப் அண்ட் டவுன் மூமெண்ட் நடக்கும். ஹரிசான்டல் ஃப்ளாட் லேண்டில் ஒரே லெவலில் ஊர் விட்டு ஊர் வந்து போகிறது. ஓகே, இப்போ நம்ம சில ரேண்டம் PYQs பார்க்கலாம். நம்பர் 1, which of the following pairs are correctly matched? இங்கே லெஃப்ட் சைடில் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் ஃபார்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் சரியாக மேட்ச் ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா மேசன், டெய்லி வேஜ் லேபரர்ஸ். மேசன்னா கொத்தனார், பில்டிங் கட்டுறவங்க. இவங்களுக்கு நிரந்தர வேலை வந்து இருக்காது, தினமும் செய்கிற வேலைக்கு தான் அவங்களுக்கு காசு வாங்குவாங்க. ஸோ டெய்லி வேஜ் லேபரர் அப்படின்றது கரெக்டு. பி பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஒர்க்கர், கேஷுவல் ஒர்க்கர்ஸ். டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்னால் நம்மளோட வீட்டு பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது மாதிரி வேலை செய்கிறவங்க. இவங்களும் பெர்மனன்ட் ஸ்டாஃப் கிடையாது, கான்ட்ராக்டிங் கேஷுவல் லேபர் தான். ஸோ இது கரெக்டு. சி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் வெண்டர், செல்ஃப் எம்ப்ளாய்ட். வெஜிடபிள் வெண்டார் அப்படின்னா தெருவில் வந்து காய்கறி விற்கிறவங்க, அவங்களாம் சொல்லலாம். அவங்க யார்கிட்டேயும் வந்து வேலை செய்யலை, அவங்களோட தொழிலை அவங்களுக்கு வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க, செல்ஃபாக பார்த்துக்கிறாங்க. ஸோ இது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான். ஸோ அது கரெக்டு. அடுத்தது டி பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் என்ன ஷாப், பிஸ்னஸ் பர்சன்ஸ். இங்கே தான் நம்ம பார்க்குறது என்னென்னா, ஒரு ஷாப்பில் சூப்பர்வைசராக வேலை பார்க்குறவங்க அங்கே சேலரிக்கு வேலை செய்கிறாங்களே தவிர அவங்க அந்த ஷாப் ஓனர் வந்து ஆக முடியாது. ஸோ சூப்பர்வைசர் அப்படிங்கிறது சேலரிடு எம்ப்ளாயி. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ராங். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, A, B and C. Second question, the cost to advertise on a channel, news channel depends on. ஒரு நியூஸ் சேனலில் ஒரு கம்பெனி விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விளம்பரத்துக்கான காஸ்ட், செலவு எதை பொறுத்து வந்து முடிவு செய்யப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மலாக நம்ம டிவி பார்க்கும்போது ஆட்ஸ் வந்து வருது இல்லையா, அதோட ரேட்டு எப்படி ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஆஃப் த வியூவர்ஸோட டிமாண்டுனா மக்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னு. இது டைரெக்டாக காஸ்ட்டை வந்து டிசைட் பண்ணாது. ஸோ இது கிடையாது. அடுத்தது த பிக் பிஸ்னஸ் ஹவுசஸ், பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் விளம்பரம் கொடுக்குறாங்க, ஆனால் அவங்க ரேட்டை முடிவு பண்ண மாட்டாங்க. ஆடுக்கான ரேட்டை சேனல் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா அது கார்ப்பரேட் செக்டர். இது ஆப்ஷன் பி மாதிரியே தான். ஸோ இதுவும் சரியான காரணம் கிடையாது. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா த பாப்புலாரிட்டி ஆஃப் த சேனல். இப்போ ஒரு நியூஸ் சேனல் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது, அதாவது அந்த சேனல் ரொம்ப பாப்புலராக ஹை டிஆர்பி ரேட்டிங்கோடு இருக்குது அப்படின்னா அங்கே விளம்பரம் தர நிறைய கம்பெனிஸ் வந்து போட்டி போட்டு வருவாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே சேனலோட ஆட் வந்து ரேட்டு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். பெரிய சேனல்னால் பெரிய ஆட் காஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம கரெக்ட் ஆப்ஷன்ஸ் எதுனா ஆப்ஷன் டி, த பாப்புலாரிட்டி ஆஃப் தி சேனல்.
ஓகே, இப்போ நம்ம சிவிக்ஸ் சாப்டர் 4 மேக்கிங் அ லிவிங்கோட எண்டுக்கு வந்துட்டோம். லைவ்லிஹுட்னா என்ன அப்படின்னு ஆரம்பித்து நம்ம சுற்றி நடக்க போகிற பொருளாதார தொழில்கள் பற்றி வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஸோ 4 ஹை ஈல்டு பில்லர்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா லைவ்லிஹுட் கிளாஸஸ், நபார்ட் அக்ரிகல்ச்சரல் ரூல்ஸ், 1971 அர்பன் இண்டிகேட்டர்ஸ், டிரான்ஸ்ஹியூமன் மாடல்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த சாப்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபெல்லோ டீச்சர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.